ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி NS200 வந்து ஒயிட் அலைஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பிளாக் அலைஸ் தான் வந்து வருது. அதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் அலைஸ் விட்டுருந்தாங்க. ஸோ என் வண்டியும் வந்து ஒயிட் அலைஸாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றதை வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில். வண்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அழுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து செயின் லூப் பண்ணல. வண்டி தொடக்க வேலை ரிம்லாம் வந்து செம்ம பிளாக்காக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணோம். பார்ப்போம், கீழே போயிட்டு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து செயின் க்ளீன் பண்ணுற போகிறேன். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க குட்டியாக இருக்கிற செயின் ப்ராக்கெட், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஸ்ப்ரேயரு, லூபு, அப்புறமா வந்து ப்ரெஷ்ஷு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டி கீழே இறக்கிடுவோம். செயின் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வண்டி ஃபுல்லாக துடைக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் எந்தளவு வந்து அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணோம் இன்றைக்கி. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டஸ்ட்டு தான். ஃப்ரண்ட் ரிமும் வந்து அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் பாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு வண்டியை கீழே இறக்கி செயின் முதல்ல க்ளீன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வண்டி ஃபுல்லாக துடைப்போம். லாஸ்ட்டாக ரிமூவ் துடைக்கலாம். சரி, ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி கீழே இறக்கிட்டு செயின் க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக லூப் பண்ணிடலாம். அது வந்து தானாக க்ரீஸ்லாம் வந்து கீழே கொட்டுற அளவுக்கு ஃபுல்லாக லூப் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக தேய்க்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் செயின் க்ளீனிங்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். இது வந்து சும்மா லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் வந்து ஃபுல்லாக செயின் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக லூப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா வந்து இருக்கிற டஸ்ட்டு க்ரீஸ் எல்லாம் வந்து கீழே கொட்டிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது தான். நல்லா இதை வந்து மாற்றி மாற்றி வந்து க்ளீன் பண்ணுங்க. எப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ண வேண்டியது தான். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து துணி வச்சு நல்லா துடைச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கோட்டிங் லூப், அவ்வளோதான். ஐயோ, கார் வருது. ஃபுல்லாக வந்து ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே வச்சு வாஷ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து கடைசியாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டி வந்து லூப் பண்ணியாச்சு போகிறேன். க்ளீன் பண்ணிட்டு இப்போ தான் வண்டி உள்ளே ஏற்றினேன். ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் மோசமாகிடுச்சு. லூப்லாம் வந்து பட்டு. பட் ஆனால் அதுவும் நல்லது. அப்போ தான் வந்து அந்த க்ரீஸ்லாம் வந்து ஈஸியாக வரும், துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு காஞ்ச துணி வச்சு செயின் வந்து 2-3 வாட்டி நல்லா துடைக்கணும். இந்த பழைய செயின் கலர் வந்து பாருங்கள், சில்வர் கலரில். இப்போ வந்து சுத்தமாக டஸ்ட்டே கிடையாது, ஒரு மண்ணு கூட கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இப்படி பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே கைஸ், நான் வந்து செயின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வண்டி சும்மா மேலாட்டமாக தொடச்சிட்டு வீல் க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டி ஃபுல்லாக வந்து பக்காவாக தொடச்சாச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு கோட்டிங் வந்து லூப் பண்ண போகிறோம். இன்னும் வந்து வீல் துடைக்கலை. ஏன்னா வந்து லூப் பண்ணதுக்கப்புறமா தான் துடைக்கணும். நீங்கள் வந்து வீல் துடைச்சதுக்கப்புறம் லூப் பண்ணிங்கன்னு வைங்க, லூப் ஃபுல்லாக வந்து வீலில் ஒட்டிக்கும். திருப்பி நீங்கள் வண்டி வெளியே எடுத்திங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து உங்கள் வீலில் தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து லூப் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக தான் வந்து வீல் துடைக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து லூப் பண்ணிட்டு வந்து உடனே வந்து வண்டி எடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரமாச்சு லூப் பண்ணிட்டு வண்டி வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் உடனே வண்டி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிக்கும், ஒரு வீல் ஃபுல்லாக தெரிக்கும். ஸோ டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து திரும்ப ஓட்டிக்கும், நீங்கள் வந்து தொடச்சதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வண்டியை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் லூப் ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிம் துடைக்க ஆரம்பிக்கலாம். வண்டி வந்து ஃபுல்லாக தொடச்சாச்சு.
ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செயின் லுக் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் செயின் வேலை வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக ரிம் மட்டும் வந்து துடைக்க வேண்டியது இருக்குது. எப்பவுமே வந்து ரிம் துடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு துடைச்சிருங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம்ல, அதனால் ஃபுல்லாக வந்து லூபு க்ளீனர் ஃபுல்லாக இதில் இருக்கும். அதனால் வந்து கொஞ்ச நாள் இல்லை, ஒரு நாள் வந்து பிரேக் பிடிக்காது அவ்வளோவா. ஸோ டிஸ்க் பிளேட் வந்து ஃபுல்லாக பக்காவாக துடைச்சிருங்க. அதுக்கப்புறமா ரிம்மு நம்ம வந்து ஃபுல்லாக செயின் க்ளீனர் இதில் ஒட்டியிருக்கு, அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நார்மல் தண்ணியிலே வந்து க்ளீன் ஆகும். அப்படி ஆகலைன்னா செயின் க்ளீனர் வச்சு வந்து லைட்டாக கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக தொடங்க. லூப்பில் பண்ணக்கூடாது, ஏன்னா லூப்பில் பண்ணால் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதில் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ செயின் க்ளீனர் இருந்தால் செயின் க்ளீனர், அப்படின்னா வந்து தண்ணி போட்டு தொடச்சாலே போதும். அண்ட் இது வந்து செம ஒயிட்டாக இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்க்குறல, ஸோ அவன் வேறு அடிக்கடி வந்து பாத்ரூம் அடிச்சிருவான் வண்டியில். அதனால் வந்து கொஞ்சம் எல்லோ கலராகவே இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் எல்லோவாக இருக்குது, அது வந்து அவனால தான். இருங்க கைஸ், நான் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து துடைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி வண்டி ஃபுல்லாக வந்து பக்காவாக துடைச்சாச்சு. ஃப்ரண்ட் ரிமும் வந்து துடைச்சாச்சு. அண்ட் ரொம்ப கஷ்டமான பேக் ரிமும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லை ஃப்ரீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பெயிண்ட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுங்கள். லூப் யூஸ் பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும், திரும்ப வந்து எல்லா டஸ்ட்டும் ஒட்டிக்கும். அதனால் செயின் க்ளீனர் இருந்தால் க்ளீனர் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. WD-40 வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான், அதனால் இது யூஸ் பண்ணி தான் நான் துடைச்சேன். அண்ட் இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து செயின் ப்ராக்கெட் மட்டும் மாட்ட வேண்டியது இருக்குது, அந்த கார்டு மட்டும். அது மாட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சிம் பார்த்தீங்களா இப்போது பலன்னு இருக்குது. நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் போடுறேன் லாஸ்ட்டாக. அந்த வண்டியில் வந்து பாத்ரூம் முடிப்பான்னு சொன்னல, இது இருக்கான் பாருங்கள். கேட்குறேன் எப்படி திருன்னு முடிக்கிறான் மட்டும் பாருங்க. என்னடா பண்ணி வச்சேங்க? சரி உன்னை தான் கேட்குறேன், என்ன இது? சரி போல போ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. முடியல, சரியான வெயிலாக வேர்த்து போகுது. அண்ட் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து அதிகமாக ரீச் ஆகிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன, அண்ட் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து போடணுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போடுறேன்னா. அண்ட் சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.